வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி எனக்கு க்ரிங்கிள் ஃப்ரை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெசிபி நான் செஞ்சு. ஸோ அதனால் செய்யலான்னு சொல்லிட்டு நான் தயார் பண்ணேன். ஏற்கனவே இந்த ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் லெங்தியாக இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக நான் இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே உருளைக்கிழங்கு எடுத்திருக்காங்க இந்த க்ரிங்கிள் ஃப்ரைஸ்க்கு. இந்த க்ரிங்கிள் கட்டர் தேவைப்படும் நம்மளுக்கு. இந்த மாதிரி க்ரிங்கிள் ஃப்ரைஸ் வேணும்னா உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கழுவிட்டு இந்த க்ரிங்கிள் கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கினேன். லாங் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு கோல்டு வாட்டர், அதாவது ஐஸ் தண்ணியில் வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த உருளைக்கிழங்கை. எதுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கணுன்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல க்ரன்ச் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஆனதும் அதை இருத்தி எடுத்துக்கலாம் ஒரு ஜல்லடையில் போட்டு. தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடணும். அடுத்து வந்து மைதா மாவு, சோள மாவு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. மைதா மாவும் சோள மாவும் ஒரே ரேஷியோவில் இருக்கணும். மிளகுத்தூள், மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கினேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததும் இந்த மசாலா வந்து நீர்க்கும். ஸோ வந்து தண்ணி ஆகிடும். ஸோ ரொம்ப தண்ணி போட்டு அந்த மசாலாவை கரைக்காதீங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மசாலாவில் கலந்து விட்டுட்டேன். அதே டைமில் ஒரு மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பொரிக்கிறதுக்காக. இது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த ஃப்ரைஸில் அந்த மசாலா நல்லா பூசி வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி விடணும். ஒரு 5 to 6 minutes ஆகும் வேகிறதுக்கு. ஒரு பக்கம் ஈஸியாக ஒரு 10 minutes ஆகும் இந்த ஃப்ரை ஸ்லோ ஃப்ளேமில் வறுபடுறதுக்கு. 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 3 ஈடு போட்டு எடுத்தேன். அருமையான க்ரிங்கிள் கட் ஃப்ரைஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.